ஹாய் வெரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அப்போ ஒரு காலேஜை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எல்லாருமே நீட் 2026 வந்து எழுதியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் May 3rd அன்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷன்ஸை விட June 21 நடந்த எக்ஸாமினேஷன்ஸ் டூ டஃப்பாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் குறைஞ்சிருக்கு. எதர் அவங்க வந்து ஒரு 50 மார்க்ஸ்லேருந்து 100 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் டூ டஃப் லெவலில் வச்சுருக்காங்க. ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜிக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் வைஸ் பேஸ்ட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டஃப் லெவலில் வரும், 2025 லெவலில் டஃப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மார்க் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைக் ஆகுது. பயாலஜி வந்து மார்க் வந்து கூடுதலாக வருது எல்லாருக்கும். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவங்க ஏற்கனவே எடுத்திருந்த எக்ஸாமினேஷன்ஸ் விட கம்மியாக வந்துச்சு ரீனிங்கில். ஸோ டோன்ட் வரி. மறுபடியும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மார்க் அப்படின்றது இங்கே ஒரு கன்சிடரபிள் கிடையாது. எதை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க். அது என்ன சார் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அடுத்தது வந்து ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அடுத்தது வந்து கம்யூனிவல் ரேங்க்னு வரும். கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும். இதர் நீங்கள் 7.5 ரிசர்வேஷன்ஸில் வரீங்களா இல்லை 92.5 ரிசர்வேஷன்ஸில் வரமா, இது ரெண்டு விஷயம் ஒரு ப்ளே பண்ணும். சார் நான் 7.5ல வரேன், எனக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும், 92.5ல வரும் நான் இருக்கேன், எப்படி கட் ஆஃப் வரும் அப்படின்றது நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, எத்தனை சென்டரில் நீங்கள் என்கொயரி பண்ணாலும் சரி, எல்லாரும் சொல்கிறது என்னன்னா 2025 இருக்கு இல்லைங்களா, 2025 கட் ஆஃப் வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2025ல எப்படி ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, பயாலஜி 2025ல லென்த்தி வைஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரியில் டஃப் லெவல் வந்துருச்சு. அப்போது ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் உங்களுடைய மார்க்கை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல, உங்களுடைய ரேங்க் ப்ரிடிக்ட் பண்ணுறதுலையும் உங்களுக்கு சீட் ப்ரிடிக்ட் பண்ணுறதுலையும் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ பயாலஜி ஆஸ் யூஸ்வல் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க எல்லாருமே நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. 360 அவுட் ஆஃப் 360 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பயாலஜியில் நிறைய பேர் ஒரே மார்க்காக இருப்பாங்களா? ஸோ இப்போ அடுத்த கட்டமாக அவங்க எதுக்கு போவாங்க? கெமிஸ்ட்ரிக்கு போவாங்க. கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு? டஃப்பாக இருக்கு. அப்போ கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்கும் போது உங்களுக்கான சீட் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரே மார்க்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை 550 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ பயாலஜியில் ரெண்டு பேருமே 340 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருடைய எரருமே ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 கொஸ்டின்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களும் 4 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும்? டெஃபினெட்லி தப்பு ஃபார் தட் கெமிஸ்ட்ரி மார்க். யார் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்க் வந்து முன்னாடி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 550ன்றவங்க ஸ்டேட் ரேங்கிங்கில் ஒரு 500ல இருக்காங்க, இல்லை ஒரு 1000 ரேஞ்ச். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐம் டெல்லிங். ஓகே, 500ல 1000 இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இவங்க 500ஆவதுல இருப்பாங்க, இவங்க வந்து 501வது ரேங்கில் வந்து. யார் கெமிஸ்ட்ரியில் மார்க் அதிகமாக எடுக்கிறாங்களோ they will be computer. ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னா, காலேஜை செலக்ட் பண்ணுறது. நம்ம எந்த மெடிக்கல் காலேஜில் இதர் சென்ட்ரல் காலேஜஸா, எய்ம்ஸா, ஜிப்மரா, அல்லது ஸ்டேட் காலேஜஸில் டாப் 10 காலேஜஸா, டீம்டு யூனிவர்சிட்டியா, இல்லை ப்ரைவேட் காலேஜஸா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம எந்த காலேஜில் சேர்ந்து படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூபிள். எல்லா இடத்துலையும் படித்தாலும் எம்பிபிஎஸ் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய நிறைய பேரண்ட்ஸோடைய தாட் என்ன இருக்குது தெரியுங்களா? எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் சீட் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் சீட் இன் ப்ரைவேட் காலேஜஸ், அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அது நல்ல விஷயம் தான். சரி, எவ்வளோ கஷ்டப்படுறோம், எக்ஸாமினேஷன் எழுதுறோம், ட்ராப் அவுட் எடுத்து 1 இயர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் கிடைக்குது. சில பேர் 2வது அட்டம் போகிறாங்க, சில பேர் 3வது அட்டம் போகிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ ஃப்ரெஷராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பயம் வருது. நம்மளால ஃபர்ஸ்ட் இயரில் அட்டன் பண்ண முடியாதோ, நம்மளால செகண்ட் இயரில் அட்டன் பண்ண முடியாதோ, கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் வருது. அது மாதிரிலாம் கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் காலேஜஸை எப்படி சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ரைட். ஸோ மெடிக்கல் காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் சார் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருக்காரு, இல்லை மேபி என்ஆர்ஐயா இருக்கலாம். அவங்க வந்து எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங் என்சிசி நடத்துவாங்க.
யார் நடத்துறாங்க? எம்சிசி. இது என்னது? சென்ட்ரலைஸ்டு பாடி, ரைட்? ஓகே, அவங்க தான் இந்தியா முழுக்க நடத்துவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் எதர் கவர்மெண்ட் காலேஜ் ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ் எல்லாத்துலேயுமே 15% ரிசர்வேஷன் யார் ஃபில் பண்ணுறா? எம்சிசி தான் பண்ணுறாங்க. இதில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் எனக்கு தெலுங்கானாவில் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நான் அங்கே சீட் எடுக்கணும், நான் ஒரு 600+ வச்சிருக்கேன், தாராளமாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை சார் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆந்திராவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் சீட்டுக்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் 540 550க்கு மேலே இருக்கீங்களோ தயவு செஞ்சு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நான் சொல்றது என்ன, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரின்னு சொல்றேன். ஏன்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு சீட்டை நீங்க வழங்குறீங்க. அது நல்ல விஷயம் தானே. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சா நமக்கு நல்லது தானே, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்ட்ரல் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, ரைட்? எய்ம்ஸ், ஜிப்மர், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி புனேவில் இருக்கு. இது எங்க இருக்கு? புனேவில் இருக்கு. இது எல்லாமே வந்து யார் தான் பண்றாங்க? எம்சிசி தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ இது வந்து 85% ஸ்டேட் கோட்டா சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் காலேஜஸ் இருப்பாங்க. ஸோ 100% ப்ரைவேட் காலேஜஸ் மேனேஜ் பை இண்டிவிஜுவலி பை த ஈச் ஸ்டேட். 100% ப்ரைவேட் காலேஜஸ் யார் பண்ணுவாங்க? ஸ்டேட் கவுன்சிலிங் தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ரைட். ஸோ அந்த 15% ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம சீட் எடுக்கிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ஒரு இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஹியர் எதெல்லாம் நம்ம ஒரு 8 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. நம்ம ஒரு காலேஜை செலக்ட் பண்ணணும்னா, நம்மளுடைய கோல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 8 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீகசி அண்ட் எக்ஸ்போஷர்ஸ். ஸோ இந்த காலேஜோடைய ஏஜ், சார் எத்தனை வருஷமா அந்த மெடிக்கல் காலேஜ் நடந்துட்டு இருக்கு? ஸோ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் லோட் எதர் இஸ் இட் ஓபிடி ஆர் ஐபிடி. ஓகே, அவுட் பேஷண்ட், இன் பேஷண்ட் ரெண்டு இருப்பாங்க. ஸோ இது எத்தனை பேர் வராங்க, இல்லை எத்தனை பேர் அங்கே இருக்காங்க, அதை பொறுத்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து என்விரான்மெண்ட் அண்டு ரெடினஸ், லொகேஷன், டயக்னோஸ்டிக்ஸ். யாராவது ஒருத்தவங்க உங்களை பார்க்கறதுக்கு வராங்க, இல்லை நீங்கள் அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் ஊருக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா தட் இஸ் லொகேஷன் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கா, அசசபிலிட்டிஸ் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லேப்ஸ், இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ காலேஜஸ் சூப்பர் சார், பேர் சூப்பராக இருக்கு, நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. பட் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, அங்கே லேப் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட்டு ஸோ பாண்ட் ரூல்ஸ் அண்ட் பெனால்டிஸ். ஸோ அப்போ நம்ம ஒரு 4 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறோம், 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா சர்வீஸ் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் பாண்ட் கொடுக்குறாங்க, அந்த பாண்டை நம்ம வைலேட் பண்ணால் நமக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும். ஸோ த ட்ரூ காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ உண்மையாலுமே அது வந்து ஒரு ஒர்த்தபிள் தானா, அந்த 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 காலேஜில் படிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது தானா அப்படின்ற மாதிரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் மேஸ்டரி. ஸோ கெடாவர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ. ஸோ எத்தனை கெடாவர் இருக்கு? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், எம்பிபிஎஸ் படிக்க போறவங்க எல்லாருமே தெரியும். கெடாவர் அப்படின்னா தட் மீன்ஸ் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டெட் பாடி சொல்லுவாங்க, அதை கெடாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை கெடாவர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை கெடாவர் கொடுக்குறாங்க, இல்லை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேர்த்து ஒரு கெடாவர் கொடுக்குறாங்க அப்படின்ற ரேஷியோ. ஸோ கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப் குவாலிட்டி. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வரும்போது அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு, இன்டர்ன்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு. தட் மீன்ஸ்னா அவங்க வந்து அமௌண்ட் நிறைய கேட்குறாங்களா, இன்டர்ன்ஷிப்புக்கும் ஃபீஸ் வாங்குறாங்களா அப்படின்றத நீங்கள் என்கொயரி பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 வருஷம் எம்பிபிஎஸ் முடிக்கிறேன், முடிச்சதுக்கு அப்புறமா 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறேன். அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எப்படி வாங்குறாங்க அப்படின்றது நீங்கள் நல்லா செக் பண்ணி, சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு கம்பாரிசன் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எய்ம்ஸாக இருக்கும், 2வது ஜிப்மராக இருக்கும். ஸோ 3வது வந்து டெஃபினெட்லி தே கோ ஃபார் தட் எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை. எப்போ சார் இது ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 1835லேருந்து இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ அரௌண்டு இப்போ ஒன்றும் ஒரு இன்னைக்கு 2026ங்களா? ஸோ 9 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா 200 இயர்ஸ், 2 centuries. ஓகே, ஹியர் எத்தனை பெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7285 பெட் இருக்குது. ஸோ 720 டீச்சிங் பர்சன் யூஸ் பண்ணுற பெட்ஸாகவே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போனீங்க நின்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க டீச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 பேஷண்ட்ஸ் வராங்க. அப்போ 19,000 பேஷண்ட்ஸ் வரும்போது அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிடலாம். பாருங்க, எல்லா விதமான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அங்கே, அது இல்லாத ஒன்று கூட இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸோ சர்ஜிக்கல் செட்டப், 52 ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், 231 ஐசியூ பெட்ஸ் இருக்குது, இமேஜின். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா,
இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கார்டியாலஜி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்டி பண்றது கார்டியாலஜி. நீங்க இந்த மாதிரி காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா இமிடியட்டா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்துடும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு பிஜி படிக்கிறதுக்கு அங்கவே வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலாம். நியூரோ சர்ஜரி, ஆன்காலஜி, ஆன்காலஜி கேன்சர், ஸோ நெஃப்ராலஜி கிட்னி பற்றி படிக்கிறது, நியூரோ சர்ஜரி நியூரான்ஸ் பற்றி அதில் சர்ஜரி பண்ணி பண்ணுறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ்னால் இன்னும் தெரியும். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸு பிஜி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டெஃபினெட்லி எம்சிசி எடுத்தாங்கன்னா இஸ் இட் கோயிங் டு குட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கம்பேரிஷன் பண்ணுறாங்க. இதை வந்து நான் வந்து இங்கே டிகிரேட் பண்ணி போடுறேன் அப்படின்லாம் கிடையாது. எக்ஸாக்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இங்கே நான் ஒரு அப்பாலஜிஸ் சொல்லிக்கிறேன் முன்னாடியே, இது ஒரு ஒப்பீடாக தான் பண்ணுறேன் சார். அப்போ அந்த காலேஜஸ் வந்து நல்ல காலேஜ் இல்லையா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நேர்மையில யோசிச்சு பாருங்க. 1 இயர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறோம், கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம், நமக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. இந்த காலேஜில் நம்ம போய் சேர்ந்து எம்பிபிஎஸ் படிக்கிறோம். போகும்போதே சார் சொல்லிட்டாரு இந்த காலேஜ்லாம் ஒர்க் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தை எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணோம், எய்ம்ஸோ, ஜிப்மரோ, இல்லை எம்எம்சியோ, இல்லை ஸ்டான்லியோ, அந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணுங்களேன். நம்ம ஃபில் பண்ணோம் ஓபிசி கேட்டகரியிலோ, இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலோ, இல்லைன்னா ஜென்ரல் கேட்டகரி ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹியர் இது வந்து 2024 தான். இது எத்தனை வருஷமா இருக்குது? அரௌண்டு 186 இயர்ஸா இருக்கு. 186 வருஷமா இருக்கு. டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஆனா இது ஜஸ்ட் நவ் தட் இஸ் 2 இயர்ஸ் தான் நடந்திருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஹியர் 220 பெட்ஸ் தான் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து மினிமமாக தான் வராங்க, ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்டேட்டே நியூவாக தான் பிரிக்கப்பட்டது. ஆல்ரெடி அது என்னவா இருந்துச்சு, ஆந்திர பிரதேஷா இருந்துச்சு. இப்போதான் தெலுங்கானாவா பிரிச்சிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, பாப்புலேஷன்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அது ஆந்திர பிரதேஷ்னு இருந்த ஒரு பெரிய ஸ்டேட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் இதோட போயிருங்க, நீங்கள் இதோட போயிருங்க. புதுசாக இருந்ததுனால இங்கே ஒரு காலேஜ் புதுசாக திறந்துருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக் செட்டப்ஸ் இருக்கும். ரூம் ஸ்டில் பீயிங் எக்யூப்டு. இன்னுமே நிறைய நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எது வந்து ரொம்ப நாளாக மெடிக்கல் காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜ் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு, ஸோ எந்த இடத்துல நம்ம ஈஸியாக எம்பிபிஎஸ் வந்து படிச்சுக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹை ஓபிடி இருக்கணும், ஐபிடி நம்பர்ஸ் இருக்கணும். இன்பேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஓபிடியும் இருக்கும். ஓப்பன் தட் இஸ் அவுட் பேஷன்ஸும் அதிகமாக வந்துட்டு இருக்கணும். ஸோ மேசி இன்ஃப்ளக்ஸ் ரா டேட்டா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வராங்க உள்ள அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரா டேட்டா கிடைக்கும். டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, மிடில் டைவர்சிட்டி, கேஸ் வெரைட்டி, எக்ஸ்போசர் டு இண்டிபெண்டன்ட் யூனிக் பிசியாலஜிக்கல் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் பிசியாலஜிக்கல் இஷ்யூஸோட நீங்கள் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக, படிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பாட்டம் அவுட்கம், ஷார்ப் கிளினிக்கல் திங்கிங், த எபிலிட்டி டு டயக்னோஸ் த எட்ஜ் கேசஸ் ஃபாண்ட் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். நிறைய நீங்கள் பேஷண்ட்டை பார்க்குறப்போ டெஃபினெட்லி உங்களுக்கு என்ன கிடைக்கும், எவ்ரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசார்டர்ஸ், எவ்ரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் கூட வர பேஷண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறப்போ வி கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஹை எக்ஸ்போஷர் என்விரான்மெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ் கொல்கத்தாவில் 13,378 பெட்ஸ் இருக்குது. 4,000+ டெய்லி பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ கேம்பஸ் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் ஃப்ரம் த கேம்பஸ், அவ்வளோ தூரம் போயிடலாம், சீக்கிரமாக போய் ரீச் ஆயிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 32,000 வந்து இன்டர்ன்ஷிப் தராங்க. நீங்கள் அந்த காலேஜில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுது. எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ எக்ஸ்போஷர் என்விரான்மெண்ட்ஸ் ஜிஎம்சி ஷாஜத்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ 430 பெட்ஸ் தான் இருக்குது. ஆனால் 1,400 1,700 பேஷண்ட் தான் வராங்க. 9 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், எதர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏர்போர்ட்டோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்ஸோ இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான டிஸ்டன்ஸ் பாருங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கா. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் போகணும். நீங்கள் இப்போ அங்கே ஒரு பேஷண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்துட்டோ இல்லை மெயின் லொக்கேஷன்ஸ்க்கு தான் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது, 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்கேயே பார்த்துக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும் அவங்களுக்கு. ஸோ ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அசஸிங் த என்விரான்மெண்ட், ஜியோகிரஃபி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், லொகேஷன் டைனமிக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே லொகேஷன்ஸ் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி பக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஃபங்க்ஷனல் லேப்ஸ், அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி செட்டப்ஸ் வித்தவுட் திஸ் தியரட்டிக்கல் லேடிங் ஃபீல்ட்ஸ். ஸோ லெபார்டரி இல்லாமல் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னா அது இருக்க சான்சஸே இல்லை. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐம் டெல்லிங். ஓகே, ஸோ ஹாஸ்டல் ஸ்டாண்டர்ட்ஸ், யூ வில் பி லைவ் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ். ஹைஜீனிக்காக இருக்கா, பேஸ்லைன் கம்ஃபர்ட்ஸ் இருக்கா, ஸோ அகடமிக் ஃபோக்கஸாக நம்ம படிக்க முடியும் அப்போ தான். ஏன்னா இங்கே சாப்பாடு சரியில்லை, ஹாஸ்டல் தங்குறது இடம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அப்போ நம்மளோட அகடமிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடலாம்.
ஸோ எமர்ஜென்சி ஆர் ஓடி access essential for clinical postings, modern infra improvements, presentations and learning environments. நம்மளால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கற்றுக்க முடியுமா அப்படின்ற அந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த காலேஜில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாண்டிங், இது அது நார்மலாக இருக்கிறது தான். எவ்ரி ஃபஸ்ட்டு எப்போ பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்தே ஒரு பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பாண்டிங்னா ஒன்றும் இல்லை, ஸோ நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? அசாமில் வந்து 1 year கம்பல்சரி ரூரல் சர்வீஸ் ஆர் 5 years ஸ்டேட் ஹெல்த் சர்வீஸ் ஆஃப்டர் த எம்பிபிஎஸ். நீங்கள் ஒரு வருஷம் போயிட்டு ரூரலில் ஒர்க் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கோசரம், இல்லைனா 5 years ஸ்டேட் ஹெல்த் சர்வீஸ் பண்ண வேண்டியது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அப் டு 5 years ஆஃப் ரூரல் சர்வீஸ் அண்ட் டிமாண்ட் பை த கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா போகலாம். நீங்கள் 5 years அப்படின்றது ஆக்டிவேட்ஸ் வித்தின் 2 years ஆஃப் ரெஜிஸ்டரிங் எஸ் ஏ ப்ராக்டிஷனர், நான் ஆப்ஷனல். இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஷனராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ யூ கோ ஃபார் தட் 5 years ஆஃப் ரூரல் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவேஷன் டிலே மேண்டேட்ரி. ஸோ கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாக்டர்ஸ் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிடரபிள் அமௌண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ உத்தரகாண்ட்ஸில் வந்து 5 years நீங்கள் வந்து கம்பல்சரி ஹில்லி ரீஜன்ஸில் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 கோடி ரூபா ஃபினால்ட்டி கட்டணும். அந்த நான் ஒன் இயர் வந்து நாங்கள் போய் படிக்கும், அங்கே போய் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா இது எங்கே இல்லை, இட்ஸ் கோயிங் ஃபர்தர் உத்தரகாண்ட்ஸில் இருக்குது. இமேஜின் அந்த மலை மேலே போயிட்டு நீங்கள் டாக்டர் சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதிகம் 5 years கொடுக்குறாங்க, மினிமம் 5 years. ஓகே, so critical question, does this 5 years bond significantly delay your need PG attempts? Factor this is in if specialization is your goal. நீங்கள் பிஜி படித்து ஸ்பெஷலைசேஷன் போகணுன்றப்போ தான் இது பிரச்சனையாக வரும், இல்லைன்னா மற்றபடி நோ ப்ராப்ளம் அட்டால். ஸோ நெக்ஸ்ட் த ட்ரூ காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பிவேர் த ஃபீ ஐஸ்பர்க் அப்படின்றது. ரைட், டியூஷன் ஃபீஸ் வந்து ரெகுலேட்டட் சீமிங்லி அஃபோர்டபுளாக இருக்கான்னு பாருங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸும் மெஸ் சார்ஜஸும் டிரான்ஸ்போர்ட் கண்டினியூங் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் ஒர்க் ஷாப் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் காஷன் மணி இதெல்லாம் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கான்னு பார்த்துங்க. ரைட், ஸோ ஸ்ரீ பாலாஜி ஹாஸ்பிட்டல் ராய்ப்பூரில் வந்து டியூஷன் வந்து 8,22,700 ஃபீஸ் வாங்குறாங்க. இடன் ஆட்ஸ் ஆன். இது இல்லாமல் மறைமுகமாக எப்படி ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றது மறைமுகம் இல்லை, இஸ் இட் ரைட், தே ஆர் கோயிங் ஃபார் தட் 5,55,000 வந்து பர் இயருக்கு வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டு, சிஎம்டி. ஸோ ஆக்சுவல் டோட்டல் ஃபீஸ் வந்து 13.77 lakhs per year, scaling that 75 lakhs for the full degree. ஸோ நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு 75 லட்சம் பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ஸ்டேட் லைக் உத்தரகாண்ட் ஆஃப்டர் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் dramatically based on whether you accept the bonded or non-bonded tax. ஸோ நம்ம அந்த பாண்ட் அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையான்றதை பொறுத்து ஃபீஸ் மாறும். ஸோ இது நமக்கு பெரும்பாலும் இஸ் இட் ரைட், இட்ஸ் நாட் எ பிக் ப்ராப்ளம் ஃபார் அஸ். ஓகே, ஸோ கெடாவர் ரேஷியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஹை ரேஷியோவாக இருக்கிற ஹாஸ்பிட்டல் நம்ம ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்டர்ன்ஷிப் க்ரூசிபிள் த ஃபைனல் பாலிசினா இப்போ கடைசியாக வந்து நம்ம 4.5 years முடிச்சதுக்கு அப்புறமா 1 year இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கன்சிடரபிளாக பண்ணணும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் தட் 1. இது நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ எவ்வளோ நாளாக இருக்குது ஸ்கோர், குட்டா பேடா அப்படின்றத போடுங்க. பேஷண்ட் லோட், எவ்வளோ ஓபிடி வராங்க, எவ்வளோ பேர் வந்து நம்ம டெய்லி மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஹவு ஃபேர் த ஹாஸ்டல் ஃப்ரம் த கிளினிக்கல் கேம்பஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஹாஸ்டலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ த பாண்ட், ஸோ இந்த பாண்ட் டூரேஷன்ஸ், போஸ்டிங் லொகேஷன்ஸ் அண்ட் பெனால்ட்டி அமௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. ட்ரூ காஸ்ட், வாட் இஸ் த கம்ப்ளீட் பர் இயர் ஃபீஸ் இன்க்ளூடிங் த ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் சிஎம்இ, இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டஸ் த காலேஜ் ஹேவ் த ஃபுல்லி ஃபங்க்ஷனல் லேப்ஸ், அடிக்குவேட் ஹைஜீனிக் ஹாஸ்டல்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அனாட்டமி ஆக்சஸ், வாட் இஸ் த எக்ஸாக்ட் கடாவர் டு த ஸ்டூடெண்ட் ரேஷியோ. 100 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு கடாவர் தான் இருந்தால் பத்தாது இல்லை, ரைட். ஸோ டைம்ஸ் கோ ஃபார் தட் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு குரூப்பாக இருக்காங்க, 10 to 15 மெம்பர்ஸ்க்கு ஒரு கடாவர் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் அது கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு போய் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் internship quality, do interns perform hands-on ICU or OT work as it's an observation only. ஸோ நீங்கள் போயிட்டு அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, ஆப்ரேஷன் தியேட்டர்லையோ இல்லை ஐசியூலையோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை சும்மா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குற மாதிரி இருக்கா, அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் போய் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அது எல்லாமே நீங்கள் கொஷின்ஸில் பார்த்துங்க. ஓகே, ஸோ ஹியர் பேஷண்ட் லோட் இஸ் வெரி கிங். எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க அதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ ரீட் த லீகல் ரியாலிட்டி, ஸோ அதில் உங்களுக்கு அந்த உண்மையான தன்மைனா சட்ட பிரகாரம் அது எல்லாமே நம்ம பொது மனதில் இருக்கா, இல்லை மறைச்சி வச்சு ஏதாவது ஃபீஸ் வாங்குறாங்களா அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ ப்ரியாரிட்டிஸ் டூயிங் ஓவர் வாட்சிங். ஓகே, யுவர் கேப்பபிலிட்டிஸ் அஸ் அ ஃபியூச்சர் டாக்டர் அண்ட் யுவர் ஃபவுண்டேஷன் ஃபார் நீட் பிஜி இஸ் டிஃபைன்ட் பை யுவர் அக்சஸ் டு த கெடாவர்ஸ் அண்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் இன்வால்மெண்ட் டூரிங் த இன்டர்ன்ஷிப்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்ன்ஷிப்பில் ஒரு வாலண்டியராக நீங்கள் போய் ஒர்க் பண்ணி எல்லாம் கற்றுக்குறீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா, ரைட். ஸோ நம்ம போதி பார்க் நீட் அகாடமியில் 2027க்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 29/6/2026 டுமாரோ ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அதுக்கு அடுத்தது டெய்லியுமே நீங்கள் வந்து இங்கே இன்ஸ்டியூஷன் வாட்ச் பண்ணலாம், டெமோ கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் டேட் ஸ்காலர்ஷிப் ரிடக்ஷன்ஸ் இந்த ஃபீஸ் ஆல்சோ. ஃபீஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம போதி பார்க் நீட் அகாடமியோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா குறைவான ஃபீஸில் நிறைவான கல்வி தரணும். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய லட்சியமாக வச்சு செய்கிறாங்க. நீங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் போயிட்டு கூட பாருங்கள், அங்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அவங்க ஃபேக்கல்ட்டிஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிங்க. போதி பார்க்கு வாங்க, போதி பார்க் ஒரு டைம் பாருங்கள், இங்கே இருக்கிற டீச்சிங் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யாரெல்லாம் பார்டர் மார்க்கில் இருக்கீங்களோ டோன்ட் கெட் பேனிக். தயவு செஞ்சு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பேனிக் ஆகக்கூடாது. ஸோ எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது நம்மளோட லட்சியமாக இருந்துச்சுன்னா பார்டர் லைன் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 1 இயரோ 2 இயர்ஸோ, இல்லை இப்போ தான் ஃப்ரெஷரோ இருந்தீங்கன்னா வீட்டில் படிச்சுட்டே இருங்க. சப்போஸ் நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அப்போ ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம, நீங்கள் அதில் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் என்னை பொறுத்தளவுக்கு ஜாயின் பண்ணி ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு பெரிய கோல் வச்சிருக்கீங்க, எனக்கு நீட் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஜாயின் அஸ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஸ்டடீஸ். சப்போஸ் நமக்கு சீட் கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம போய் சீட் எடுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? ஸோ until that, read well students, please come to the Bodhi Park NEET Academy and attend the demo classes and write that scholarship examination and get the fees reductions, so and crack the NEET 2027. Okay, all the best to all. Thank you very much. Thank you.